கருப்புசாமி குடிச்சா இல்லையான்னு திட்டுற வேற என்னையும் கேட்டு ஐயா நான் ஒன்று 24 மணி நேரம் நடிச்சுட்டு கிடக்குறேன். அதனால தான் நான் என் பிள்ளைக்கு இன்னைக்கு இவ்வளோ வயசு ஆயோ இன்னைக்கு ஒன்றும் எங்கெங்கேயே சுற்றிட்டு வந்துட்டேன். கருப்பான கடைசியாக என் காலில் விழுந்தேன். உனக்குன்னு நான் ஒரு புத்திர வகிட்ட அமைச்சிட்டேன். புரியுதா? அதெல்லாம் கருப்பசாமி புத்திர விட்டு எந்த ஒரு குறையும் வராது ஐயா. தைரியமாக போ, நான் கூட நிற்பேன். என் மண்ணை மேய்ச்சல் இல்லை, அந்த செய்வனியாக இருந்தாலும் நான் தீர்த்தேன். நீ எனக்கு காசு பணம்லாம் வேணும். புரியுதா? கருப்பசாமி எந்த ஒரு குளறும் இல்லாத நான் தீர்த்து கொடுத்தேன். சாமி ஓம்பலூர் வரம் கொடுத்து உத்தர பாக்கியம் மாசமா இருக்குனியா கொஞ்சம் மனசுல பயத்துல இருக்கிறாங்க. நீங்களும் உட்காருங்க போங்க. சாமி நல்லா உட்காருண்ணா. போய் நான் ஒன்று அழைக்கிறேன். மற்றவங்க உட்காருங்க, மறுபடியும் கூப்பிடுவாங்க. என்னதாய் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பயம் இருக்க மாட்டேங்குது. சொல்லு டக்கு டக்கு. என்ன பயம்? நீ கொடுத்த வாரிசு வளர்ச்சி எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த சாமி. 15 ஒரு முறை வர சொன்னேன். இது என்னது வளர்ச்சி எப்படி? நான் தான் அமைச்சிட்டேன். இப்போ எத்தனை மாசம்? சாமி 4 மாசம். 4 மாசம். அப்புறம் நீ என்ன வளர்ச்சி கேட்குற சாமி? இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தகுதி சொல்லு சாமி. இப்போ நீ அதை தான் மனசுல பயத்தை போட்டு வந்த. இது என்ன கேள்வி இது? நான் உனக்கு அமைச்சிட்டேன். இதுக்கு முன்னே நீ எங்கெங்கேயோ சுத்தின, எங்கெங்கேயோ ஆலயத்துக்கு போனேன், எத்தனையோ பணம் காசு செலவு பண்ண. உனக்கு இந்த புத்திர பையன் அமைஞ்சதா? பணம் காட்டினா உங்ககிட்ட காசு பணம் காட்டினா என் பிள்ளைக்கு நான் அமைச்சு தரேன்னு இப்போ புத்திர பையத்தை அமைச்சு இப்போ 4 மாசமா இருக்கிறாங்க. இதில் என்ன பயம் உனக்கு? என்ன நம்பினா நான் நடராஜன், நம்பலாம் நான் யமராஜன். அப்புறம் என்ன பயம்? நீ இருக்குதா இல்லையான்னு நீ இந்த சந்தேகப்பட்டீங்கன்னா அது நடக்காது. இல்ல சாமி, சந்தேகம் இல்லை சாமி. நீ சொல்ல சொல்லு மாற மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ண கேள்வி? 2 பேரும் வீட்டுல புலம்பிட்டு இருக்கிறாங்க. இருக்குதா இல்ல பொய்யா இல்ல அப்படின்னு இங்க நினைச்சிட்டு இருக்குது. ஆமா சாமி, நீ தெளிவுபடுத்துறீங்க சாமி. இது என்ன தெளிவு? நான் ஒரு உறுதியா உங்களை நம்பிட்டேன். உன்னை வந்து புத்திர பாக்கியம் அமைச்சு தரேன், அமைச்சு கொடுன்னு தானே கேட்டேன். ஆமா சார். உன்னை காசு பணம் கேட்டேனா? அதனால நீ சந்தேகப்படுவ. அதனால கருப்பசாமி 2 கெடா வெட்டிடு. அப்பதான் உனக்கு மனசு தைரிய வரும்னு நினைக்கிறேன். சரி சாமி, நீ கேட்கற மாதிரி நான் செஞ்சு தரேன். நீ செய்யற ராவு போல வண்டி ஓட்ட முடியலையா? வண்டி ஓட்ட முடியல, வருமானம் இல்லை. நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம், அவளுக்கு நம்ம 10 ரூபா கஞ்சி கொடுக்கணும், இல்லைன்னா பழைய மாதிரி குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதனால ஒரு தூக்கம் வந்தால் ஒரு டீயை குடிச்சா கூட 10 ரூபா செலவு ஒன்று நின்று மூஞ்ச கழுவிட்டு வண்டி ஓடணும். ஆமாம் சார், உண்டா இல்லையா? அப்படிங்கிறப்ப நான் உன் கஷ்டவாளி பிள்ளையை நான் கொடுமைப்படுத்த முடியுமா? கெடா கேட்பனா சொல்லு? உன்னை கஷ்டத்தை நான் சிரமப்படுத்துவேனா? அப்போ வந்து நீ என்னது நான் நம்பி இருக்கிறதுனால தானே உன்னை இவ்வளோ செலவு வச்சா நீ நம்பிக்கையோடு இருப்பியாட்டு இருக்குது. இல்லை சாமி, நான் நீ சொல்கிற மாதிரி கேட்குறேன் சாமி. புரியுதா? இல்லை சாமி, நீ நம்ப, அதான் சொல்கிறேன். நம்பனா நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. நம்பிட்டு சாமி, கடவுளே நம்பி தான் வந்துட்டு. நீ வந்திருக்கியா? அங்கிட்டு நம்பலையா? இல்லை நம்ப சொல்லு. போய் அங்கிட்டு ஓ மன்னிச்சு சாமி சொல்லி வேண்டிட்டோம். சில நேரத்தில் துடிக்குது, அது புரிஞ்சுக்கலையே.
அதை எதை சொன்னாலும் என் மேலே கோச்சு விட்டாலே. ஆ? எப்படி மன்னிக்கிறது? நீ இங்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கிட்டு சண்டை ஓடுறிய. இன்னையோட இதை நிறுத்திக்கணும். துடிப்பு துடிக்குதா இல்லையா? 2 நாளாக தான் துடிக்குது. அதுக்கு முன்ன எதுவும் தெரியல. இது என்ன அது? அதுக்குன்னு துடிப்பு வர நேரத்தில் தான் துடிக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி 2 மாதத்துலேயே துடிக்கணும்னு இல்லை. அதுக்குன்னு உயிர் மூச்சு காற்று இதெல்லாம் எந்த நேரத்துக்கு போது. இப்போதான் உயிர்கலை வந்துருக்கு தெரியுதா? இப்போதான் உயிர்கலை வந்துருச்சு. போய் தொட்டு கும்பிடுப்போ. இதில் வேற இந்த கருப்பு சாமி குடிச்சா இல்லையான்னு திட்டுற வேற என்னையும் கேட்டு. ஐயா நான் ஒன்று 24 மணி நேரம் நடிச்சுட்டு கிடக்குறேன். அதனால தான் நான் என் பிள்ளைக்கு இன்னைக்கு இவ்வளோ வயசு ஆயோ இன்னைக்கு ஒன்றும் எங்கெங்கேயே சுற்றிட்டு வந்துட்டேன். கருப்பான கடைசியாக என் காலில் விழுந்தேன். உனக்குன்னு நான் ஒரு புத்திர வயிற்று அமைச்சிட்டேன். புரியுதா? அதில் கருப்பசாமி புத்திர விட்டு எந்த ஒரு குறையும் வராது. ஐயா தைரியமா போ, நான் கூட நிற்பேன். புரியுதா? நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி சுருட்டு வாசனையோட புரியுதா உங்க அட்டவணைக்கு இந்த கருப்பை கூட நிற்பேன். என் பிள்ளைக்கே நான் பொய் வாக்கு கொடுக்க மாட்டேன். நீதிக்கு நேர்மையா இருக்கிற புரியுதா? அதனால கருப்பசாமி எல்லாம் இருக்கிறத அந்த கொஞ்சோட இடத்தையும் புடிங்கிட்டு உள்ளவன எல்லாம் அங்கும் பங்காளி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குன்னே நான் உனக்குன்னு வாரிசு நான் அமைச்சிட்டேன். புரியுதா? நீ அவனை இன்னும் பல குழப்பத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னா உனக்கு சோதனை பண்ணிடுவேன். இவங்க ಎಷ್ಟು ನೋಡಿ ಬಂದ ಏಯ್ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಕುಡ್ದು ಏಯ್ ಯಾರದು ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ತಪ್ಪು ನೀ ಸುಳ್ಳು ಹೇಳಂದು ನೀ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇರ್ದೆ ಕಟಿಂಗ್ ಮಾಡಿಲ್ಲ ಏಯ್ ಅವ್ರೇನು ನೀ ಎಣ್ಣೆ ಹೊಡಾಕ ಅವ್ರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ ನೀ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಏನು ಮಾಡೋದು? ಏನು ಸತ್ಯ ಮಾಡಿ ಏನಯ್ಯ ಅವನ ಎಣ್ಣೆ ಹೊಡೆದ್ರೆ ನಾ ಕೆಲಸ ಕೊಡಂಗಿಲ್ಲ. ಅವನು ಕರೆಕ್ಟ್ ಇರಬೇಕು, ಅವಾಗ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ. ಅದೇ ಹೇಳ್ತಾನೆ, ಅವನು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ನಾ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ, ಇಲ್ಲದ್ರೆ ಕೊಡಂಗಿಲ್ಲ. ಅವನು ಮತ್ತೆ ಈ ಕಡೆಯ ಅಡ್ಡಾಡಿಡೇ ಇರಬೇಕು. ಫೋಟೋ ಮಾಡಿದ್ಯಾ? ಯಾವಾಗ ಮಾಡ್ಕೋ. 3 ತಿಂಗಳು ಎಣ್ಣೆ ಹೊಡೆಬೇಡ, ಗೊತ್ತಾ? ಸತ್ಯ ಮಾಡಿ 3 ತಿಂಗಳು ಎಣ್ಣೆ ಹೊಡಬೇಡ, ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಕೊಡ್ತೀನಿ. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ 1-2 ತಿಂಗಳು, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ 1 ತಿಂಗಳು ಸ್ವಲ್ಪ ನಾ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಗ್ಯಾಪಕ್ಕೆಲ್ಲ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ. ಹಾಂ ಹೋಯ್ ಮಕ್ಕ ಬಾ. நாடா நீதிக்கு நேர்மையா அழைச்ச குரலுக்கு வர்ற என் புள்ள வந்துருச்சுடா. அழைச்ச குரலுக்கு என் புள்ள வந்துருச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு என் ஜனங்க ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ. புரியுதா? ஆனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு வருமானம் ஏதோ ஒரு பக்கம் உட்கார வைக்கணும். அது கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் சண்டை சச்சரவா இருக்குது. புரியுதா? இன்னைக்கு சண்டை சச்சரவு வருமானத்தால் குடும்பத்தில் பிரச்சனை. புரியுதா? ஆனால் கருப்பசாமி நான் சொன்னது உண்மையா இல்லையா? மனசில் ஒன்று நினச்சி பிரச்சனையாச்சு உண்டா இல்லையா? ஏன்னா நான் சொன்னதானே தெரியும். நான் ஏன் அவங்களுக்கு போக சொல்லிட்டு நான் பொய்க்காரா வருதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பண்ணாது? உடைச்சு சொல்லிட்டா, மறைச்சு சொல்லிட்டான். ஏற்கனவே மனசில் ஒரு வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிறேன். விட்டு போயிருக்கணுமே. ஆனால் நீ தான் வலுக்கட்டாயமா அது. கருப்பசாமி உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நல்லபடியாக அமைச்சு தரேன். கம்ஃபர்ட்டாக தொழில். அதே மாதிரி இப்போ வருமானம் இல்லாத சிரமத்தில் இருக்குது. கொஞ்சம் கடனும் தலைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் கருப்பசாமி இதே என் பிள்ளைக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு தரணும், 10 ரூபா வருமானம் கடனை காய்ச்சி கட்டி கொடுக்கணும்னு கேட்குறேன். என்னது ஐயா? கருப்பசாமி கட்டி கொடுத்துட்றேன். புரியுதா? கருப்பசாமி தொழில் அமைச்சு எவ்வளோ வருமானத்தில் எதிர்பார்க்குறேன்? இது என்னடா இது? நீங்கள் சொல்லுங்கம்மா. விளக்கையா
கருப்பசாமி கோபிச்செட்டிப்பாளையம். வரேங்க சார். கோபிச்செட்டிப்பாளையம்பா. வழி விடுங்கம்மா கொஞ்சம். கும்பிட்டு போயா, தொட்டு கும்பிட்டோம். யார் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது? யாரு? கணவன் மனைவி கூட பயங்கரமா சண்டை போடுறீங்களே. நீயா தாயி சண்டை போடுறது? ஏன் சண்டை போடுற? நல்லா உட்காரு. என்ன பண்ணலாம்? வாழ்க்கை பொழைக்கலாமா வேணாமா? இப்ப என்ன நடக்குது குடும்பத்துல? போய் 2 பேர் தொட்டு கும்பிடுப்போம். இங்கிட்டு வா ஐயா, இங்கிட்டு உட்காரியா. நீ உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு ஒவ்வொரு பொழுதும் சண்டை சச்சரவு, வருமானம் சீர்கெட்டு போச்சு. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி யார் டைலர்? யாரு? நீ தான் டைலர். இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இப்போதான் வந்துருக்குற. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு நானும் ரவு போல கஷ்டப்படுறேன். என் கணவன் அப்படின்னு பார்த்தோன்னா கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ₹1 எங்களால் மிச்சம் பண்ண முடியல. கொஞ்சம் நீ அகலமாக காலை வச்சிட்டிய, கடனை வேற நிறைய வாங்கி வச்சிருக்கிறிய. வீட்டுக்காரனை கேட்டியா? கேட்காத ஒன்று யார் கடை வாங்க சொன்னது? சொல்லுதாயே. அவன் எதுக்கு உனக்குன்னு முடிச்சு போட்டான்ல, அவனை கேட்கணும்ல. இப்ப கடைக்காரன் கழுத்தை நெருக்கிறான். புரியுதா? என்ன பண்ணலையா? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். கேட்டு சொல்லு, எவ்வளவு கடன் வாங்கணும்னு சொல்லு. அதான் சொல்றேன். அது எங்கேயும் போல. நான் கொண்டு வந்து ஒரு கை கால் மொண்டி கேட்டு போட்டுட்டேன். நானே சொல்ல 31 நாள் மொண்டி கேட்டு போடுறான். நீ இருந்தாலும் சரி, நீ இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் 31 நாள் மொண்டி கேட்டு போடுறேன். தானா பணம் வருது பாக்குறியா? என்ன பண்ணலாமா தாயே? நீ அங்க என்ன கேட்குற? என்ன பார்த்து சொல்லு. மொண்டி கேட்டு போடலான்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இங்கிட்டு ஓதாய, தொட்டு கும்பிடுதாய. எல்லாருமே திருப்பூரா? 900 நான் வரமாட்டேங்க. சீக்கிரம் வாமா. இதெல்லாம் என்ன இது? இன்னைக்கு அழிவுன்னு ஏற்படுது இல்லையா? எதனால தெரியுமா? தன்னாலே. இதனால தான் அழிவுங்கிறது. இன்னும் உங்களுக்கு தெரியல. இன்னும் 3-4 மாதத்துக்கு மேலே ஏற்கனவே இங்கே அழிவு ஏற்பட போடும். தண்ணிக்கு சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை வருது, உணவுக்கும் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. திடீர்னு அழிவு ஏற்படும். ஒன்னாலும் இல்லை, இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னைக்கு பல கஷ்டம் நம்மளுக்கு வருதியா? யாரு இது? சொல்ல முடியாது. இதெல்லாம் என்னன்னு கேட்கறது? நீங்கள் பண்ணுறதுனால தான் நீங்கள் பூமியும் தாங்கலை, அழிவு ஏற்படும். ஆனால் புரியல உங்களுக்கு. புரியுதா? கருப்பசாமி எல்லாம் திருப்பூரா? கருப்பசாமி யார் காதல் திருமணம் பண்ணி பிரச்சனையாக இருக்குது? இதுதான்
போதும் ஐயா, நான் அழைக்கிறேன். அத்தைங்க போய் உட்காருங்க, மறுபடியும் கூப்பிடுவாங்க. ஐயா இப்படி இருந்தா எந்த காதல் நிற்கும்? உன் பேச்சுக்கே நான் வரேன். ம், உட்காரு. அதுக்கு முன்னே நல்லா இருந்தா இது என்ன ரீசெண்டா என்ன பிரச்சனை? காதல் பண்ணி கூட்டு கழுவானியா இருக்கிறியா? இதுதான் கருப்புசாமி. கருப்புசாமி திருப்பத்தூர். திருப்பத்தூர். வராங்க. திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? வரோம் சாமி. திருப்பத்தூர் கூப்பிடுவாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், நல்லா உட்காருங்க. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலா இருக்கு. கருப்பசாமி உத்தரவிட்டு மக்களுக்கு இன்னைக்கு தொழில் தடையா இருக்குது. யாருக்கு? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழிலை அமைச்சு தரணும்னு கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் வரமாட்டேங்குது. 2 பேருமே வரமாட்டேங்கிறாங்களே, புரியுதா? ஆனா கருப்பசாமி எந்த ஒரு காரியம் நினைச்சாலும் நிறைவேறல, புரியுதா? அதே மாதிரி தொழிலும் கஷ்டமா இருக்குது. நீ எல்லாத்தையும் படுக்கு போட்டு வைக்குது, உடல்நிலை சரியில்லாத போகுது, புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளை ஒன்று இறந்துருக்கணுமே, அப்பாசன் ஆச்சா? அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளை ஒன்று இறந்துருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி எந்த ஒரு குறை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு குலதெய்வம் வழிபாடும் பண்ண மாட்டேங்கிறீங்களே, புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் கட்டம் சரியில்லை அப்படின்னு பார்த்தாலும் மூளை குத்தல் வருது. நீ எவ்வளோ சம்பாதி கையில் வச்சாலும் கையில் நிற்கல, புரியுதா? யாரு டிரைவராரு? வருது. அதான் சொல்றேன், இன்னைக்கு டிரைவர் அப்படின்னு வருது சூழ்நிலை. கருப்பசாமி பல கஷ்டத்துல இன்னைக்கெல்லாம் மனம் சங்கடத்துல ஓடிட்டு இருக்கு. கருப்பசாமி இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரி, 2 பேருக்கு 7.5 சனி நடக்குது, புரியுதா? ஆனா கருப்பசாமி படிப்படியா எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாம நல்லது வீட்டு வழிவட்டாங்க, புரியுதா? தொழிலும் கொஞ்சம் கெட்டு போச்சு, தொழிலும் குறையில்லாத நான் தீர்த்து கொடுத்தேன். கருப்பசாமி குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் இல்லையா? இன்னைக்கு பார்த்தாலும் 3 தலைக்கட்டு ஆகி போச்சு. எத்தனை தலைக்கட்டு இடா இல்லையா? 3 தலைக்கட்டு வருது. அது 3 தலைக்கட்டு பொருளை விற்று அது வாங்கினியா? நான் இதான் சொல்றேன், இன்னைக்கு 3 தலைக்கட்டு பணத்தை விற்று இதுல வாங்கினியான்னு. என்னது இருக்குன்னா அதான் அந்த ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் இடம் மாற்றத்தில் இருந்தா சிறப்பா இருக்குதுயா. இன்னைக்கு எதை நினைச்சாலும் நடக்காது, பல கஷ்டம் வரும், மனம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு, புரியுதா? இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி இருக்குது. கருப்பை உத்தரவிட்டு மாற்றி அமைக்கிறேன், நல்லபடியா தொழில் முன்னேற்றத்தை அமைச்சு தரேன். செய்வனே நான் பார்த்துக்கண்டா, நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் வைடா, அந்த செய்வனை முறுவடை பண்றேன். செய்வனங்கிறது இல்லை, நான் சொல்றேன். அப்புறம் நீ ஏத்துக்கிட்டு நீ எங்கிட்டு வந்து கேட்க, எந்த செய்வனியா இருந்தாலும் என் மண்ணை வேஸ்ட் இல்லை, அந்த செய்வனியா இருந்தாலும் நான் தீர்த்தேன். நீ எனக்கு காசு பணம் எல்லாம் வேணும், புரியுதா? கருப்பசாமி எந்த ஒரு குளறும் இல்லாத நான் தீர்த்து கொடுத்தேன். செய்வனை சரி பண்ணலாமா? எந்த மூலையில செய்வன் வச்சிருக்கான் சொல்லு. யாரு சொன்னது? எந்த ஜோசியம்? அப்படிதான் சொன்னானா? கருப்பசாமி உனக்கு உயிருக்கு சேதம் இல்லாத நான் காப்பாத்துறேன். அவன் எவ்வளவு நாள் சொன்னா?
உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத கருப்பை கூட நிற்கிறேன். புரியுதா? கருப்பசாமி கனி தர்றேன், கொண்டு போய் ஈசான மூலமாக புதைச்சி வை. புரியுதா? எந்த ஒரு தீமும் வராத, எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத மாளிகை வர கருப்பை தொழில் மேம்படுத்தி வருமானத்தை விளைவித்து எந்த ஒரு கஷ்டம் இல்லை கருப்பை வாங்கணும்னு காப்பாற்று. புரியுதா? காப்பாற்றி கொடுத்தா எனக்கு இப்போ அந்த ஆடி மாதம் பால் கூட எடுத்துறியா? ஆனால் கருப்பசாமி விளக்கத்து சொல்லியா? எடப்பாடி எடப்பாடிப்பா வராங்க சாமி. வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. எடப்பாடி வாங்கப்பா. படிக்கட்டு உண்டு நீங்க வாங்க. ஜெயம்மா சத்தம் போடாதீங்க. கருப்பசாமி யார் புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தா குழந்தை பாக்கியத்துக்கு வந்திருக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு யாருப்பா வந்தது? நீங்களாப்பா? क्या बोलो? क्या लड़की மீதியார் போய் உட்காந்துக்கோங்க. हिंदी ना को मालूम मालूम नहीं पुत्र भाई हम चलमा हाँ யாருக்கு இப்போ குழந்தை பாக்கி வேணும்? அது உன் பிள்ளையா? ஏன்னா ஆண் வாரிசா வேணுமா? என்ன தம்பி பாப்பா வேணுமா, தங்கச்சி பாப்பா வேணுமா? ஆ எது இருந்தாலும் சரியா? நல்லா கூப்பிட்டு போய் தொட்டு முடியும். இன்னும் 3 வருஷத்துல கல்யாணம் ஆகுது. எல்லாம் ஒட்டுக்கா குழந்தை குட்டியோட தான் இருக்கு போறாங்க. உட்காந்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலான கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் அமைச்சு வச்சு. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி விளக்கம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் மாமஸ்டரை குறைச்சிக்கிட்டுனா பரவாயில்லையே. சாமல்ல ஏமல்ல புரோட்டாவை திங்கிறேன், கோழிக்கறி ஜாஸ்தியாக சாப்பிட்றேன். அதான் சொல்கிறேன், அதை குறைச்சிட்டா பரவாயில்லையே. அது என்னன்னா ஒரு அளவு, ஒரு 10 பீஸு திங்கலாம். நீ திங்கிறது எவ்வளோ? இன்னைக்கு கொஞ்சம் உடல் அப்படின்னு பார்த்தாலும் கொழுப்பு பிரச்சனை இருக்கு. புரியுதா? ஆனால் கருப்பசாமி ஆண் வருஷம் அமைச்சிடலாமா? இதை கொஞ்சம் நிறுத்திட்டா பரவாயில்லையே. உனக்கு நெஞ்சு வலிக்குது, என்ன பண்ணலாம்? அவனை நீ கேட்டுக்கோ, நான் வாரிசு அமைச்சு தருவேன். லொக்குன்னு இருக்கிறாங்க. கருப்பசாமி இன்னிலிருந்து தொழிலும் அமைச்சு தரேன். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண் வருஷம் வழிவகுத்து கொடுத்துறேன். வழிவகுத்துட்டா கருப்பு உத்தரவிட்டு நல் வழியா காட்டி அமைச்சு தரேன் சார். கருப்பசாமி ஆண் வருஷம் வழிவகுத்து தரேன். இது சத்தியம். இன்னும் பிள்ளைக்கு 4 வருஷம் திருமணம் ரெடி ஆயிரும். காசு இல்லாத திருமணம் வரும். எல்லாம் ஒட்டுக்கா புள்ள பிறக்க போகுது. வாங்க உட்காருதையே. ஆண் வருஷம் வேணுமா வேணாமா? உட்காரு, தனியாக உண்டாயா. இங்கிட்ட ஆண் வருஷம் அங்கிட்டு பொன் புள்ள பிறக்க போகுது. பாரு, தாய் மாமன் உள்ள இப்படி தான் வரும். பொன்சோ போலோ சாப்பிடுங்க. கீழே சின்ன தள்ளி வா. சாப்பிடுங்க.
அதையே துப்புற போடு வாயில. தலை குளிக்கு 22 நாள் இருக்குது. 22 நாள் இருக்குதா? கர்ப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லாத வடிவத்தார். புரியுதா? ஆண் வருஷம் வடிவத்தார். ஆண் வருஷம் வடிவத்தார். கோழிக்கறி, பாவக்காய், பன்னீர், பூசணிக்காய், புரோட்டா சாப்பிடக்கூடாது. புரியுதா? சாப்பிட்டா நான் பொறுப்பு இல்லை. நயா சாப்பிட வர கருப்பை உத்தரவிட்டு வடிவத்து கொடுத்து மாலை வர கருப்பை உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். இது சத்தியம். 8 மணிலையும் எல்லாம் போர்க்காலத்தில் இருக்குது. சொந்தம் வந்தமும் சரி, நீங்கள் 3ஆம் மனுஷனும் சரி, எல்லாம் பிரச்சனை உண்டாகிட்டு இருக்காங்க. ஆனால் கருப்பசாமி நீ அதை செருவணி கொடுக்கணும்னு கேட்குற. கருப்பை நான் செருவணி தரையா. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா சமயப்படுத்த ஒரு வேண்டுதல் நிற்கிது. எப்போ பண்ணுவேன்? அதை போய் பண்ணிடு. உன் குறையும் தீரும், உன்னுடைய கஷ்ட நஷ்டமும் தீர்ந்துடும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணிக்கிட்டே அன்னைக்கு நெருப்பு அப்படின்னு பார்த்தா தீ பிடிச்சிருக்கு. என்ன தீ பிடிச்சிச்சு? துணிமணி பிடிச்சிச்சா? உனக்கு தெரியல. கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் மாற்றி அமைக்கிறேன். நீ டிரைவரா தான் வெளியூர் போயிட்டு வருவேன், உனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளர்வு இல்லாத நான் வடிவத்து கொடுக்குறேன். உன்னுடைய சொத்து வச்சு அப்படின்னு பார்த்தோம் பிரச்சனையாக இருக்குது. எந்த ஒரு சண்டை சச்சுறு இல்லாத நல்லபடியாக அதை நான் மீட்டு கொடுக்குறேன். வேற என்ன கேட்குறேன்? கருப்பசாமி அதை நான் நல்லபடியாக அமைச்சு உனக்கு மாற்றி அமைக்கிறேன். கருப்பசாமி ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆகும். கை கூடும், ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆகும். கருப்பசாமி அதை முடிச்சு நல்லபடியாக வலியுறுத்தி கொடுக்குறேன். என்னுடைய பேர் இல்லை. என்ன பேர்? கருப்பசாமின்னா என்ன கருப்பசாமி? நான் 21 வந்தி மாளிகை வர தெரியுது. அதுவும் எல்லாம் ஊர்லேயே வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு என் பேரை போட்டு ஓட்டு. புரியுதா? கருப்பசாமி கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ பார்த்தா கொஞ்சம் நாள் தள்ளி போயிருக்கணுமே. புரியுதா? ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளவு இல்லாத வடிவத்து கொடுத்த கருப்பசாமி நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். எந்த ஒரு குளவுடைய வராது. தொழில் அப்படின்னு பார்த்தா மேம்படுத்தி வருமானத்தை சிறப்பாக வடிவத்து கொடுத்துறேன். புரியுதா? எத்தனையோ கஷ்டம் நஷ்டப்பட்டுட்டேன். புரியுதா? என் பிள்ளை உன் மனையை காலை வச்சிருக்கு. என் பிள்ளை மெதிச்ச நேரம் சிறப்பாக பேரும் புகழும் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு தொழில் மேம்படுத்தி வருமானத்தை வலியுறுத்து இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு கூடுந்த காப்பாற்றுறேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ணுற? போய் உட்காருவா. சரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. கருப்பசாமி ஒண்ணு. சரிம்மா. பாண்டிச்சேரி இருந்து வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 2. பாண்டிச்சேரி.
சாமி. வாப்பா படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு வாப்பா. உட்காந்துருக்காத. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு நானும் சில இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு விநாயகபுரம் கருப்புசாமி உடனே இல்லையா போயோ கருப்புசாமி எனக்கு எதுவும் தெம்படலை. கருப்புசாமி சேலத்தில் ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, வாங்க உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு உங்ககிட்ட காதில் போட்டிருக்கணும். ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நீயே என்னை நம்பி வந்திருக்க தாயே. அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரமும் இல்லை, கையில் 10 ரூபா இல்லாத சூழ்நிலை. கருப்புசாமி எல்லாம் பொருளாதாரமெல்லாம் கெட்டு போச்சு. இன்னைக்கு வண்டி வாகனம் இருந்தால் கூட விற்றுருக்கணும். புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு சிறப்பாக வழிவகுத்து கொடுத்தாரு. உனக்குன்னு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வழிவகுத்தாரு. புரியுதா? தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா சிறப்பாக வழிவகுத்து கொடுத்து மேன்மை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பல போராட்டங்கள் கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோன்னா 3 பேருக்குமே 7.5 பண்ணாங்க. அதனால கருப்புசாமி நீ எதோ வந்தாலும் கையில் நிற்கலை. கருப்பை இதிலிருந்து உத்தரவிட்டு அமைச்சு தரேன். உன்னுடைய பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வழிவகுத்து கொடுத்த மாளிகை கருப்பை போடுற. வேற என்ன கேட்குற? கருப்புசாமி நான் தான் சொல்கிறேன், இன்னைக்கு 7 நீங்கள் கட்டுமணியில் கணவன் மணிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். புரியுதா? அதை நான் மாற்றி அமைச்சிடறேன். உனக்குன்னு உள்பட்டு உங்க கூட நான் நிற்கிறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் எதாக இருந்தாலும் நான் தீர்த்து ரிக்கவரி பண்ணி கொடுத்த கருப்புசாமி காப்பாற்றேன். எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடையில்லாத வழிவகுத்து கருப்புசாமி காப்பாற்றேன். போய் வரேன். கருப்புசாமி தென்காசியா? தென்காசி. 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 தென்காசிங்கப்பா. தென்காசின்றது யாராச்சும் வந்துருக்கீங்களா? சரி விளக்கம் அப்படியா? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. திருச்செங்கோடுங்கப்பா. திருச்செங்கோட்டுலேருந்து வந்திருக்கீங்களா? திருச்செங்கோடு. கருப்புசாமி 1. திருச்செங்கோடு. திருச்செங்கோடுங்கப்பா. கருப்புசாமி 2. திருச்செங்கோட்டுலேருந்து யாராச்சும் வந்திருந்தேன்? கருப்புசாமி 3. அப்படியா? என்ன ஊர்? பிரிஞ்சிருக்காங்க. கருப்புசாமி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கய்யா. கணவன் வந்திருக்காங்க. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குன்னு கேட்க வந்திருக்கீங்களா? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குன்னு கேட்க வந்திருக்கீங்களாமா? படிக்கட்டு தொட்டு கும்பிட்டாங்க. நீ கணவன் மனைவி புரிஞ்சிருக்கீங்க? 57 வயசு ஆகுது, புரிஞ்சிருக்கு. 7 வருஷம் ஆச்சு. என்ன சண்டை? உட்காருது. என்ன பிரச்சனை? காடு வாங்குது, ஊடு போகுது. இப்போ என்ன பிரச்சனை வருது? இப்போ என்ன பண்ணலாம்? கருப்புசாமி உத்தரவிட்ட நீ எதுவும் வேண்டாம். புரியுதா? கருப்புசாமி சொல் பேச்சு நீ கேட்கலை. புரியுதா? உன் கட்டுமனையிலையும் மன சங்கட்ட பிரச்சனை. புரியுதா? ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு மன கஷ்டம் தீராத. கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் கருப்புசாமி நான் மாற்றி அமைச்சு வழிவிட்டேன். இன்னைக்கு மக்க மாறும். இன்னைக்கு காசு பணத்துக்கு தான் உங்ககிட்ட வந்துட்டு போகிறோம். நீ எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வராது. மன தைரியத்தை கொடுக்குறேன். வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்து எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத கருப்புசாமி காப்பாற்று. வேற என்ன கேட்குற? பேசுவா. உன் குலதெய்வத்துக்கு போயிட்டு வா. புரியுதா? கருப்பு உத்தரவிட்டு உன் கூட இருந்து உன்னை காப்பாற்று.
கருப்பசாமி நான் ஒன்று கொடுத்துட்றேன். என்ன பண்ணலாம், அவன் வராத பார்த்துக்கலாமா? கருப்பசாமி நான் மந்திரவாதியா? அவன் பாடுறா, நீ அவனை கை கால் வராது பண்ணுறதா? அதனால நான் கை கால் வராது பண்ணுறதா? ரெண்டு என் கண்ணு எதை குத்தினாலும் எனக்கு தான் வலிக்கும். எனக்கு தெரியும் அவன் பண்ண தவிர்ப்புக்கு நானும் பண்ணுறதா. இப்போ அவன் வந்து உன்னை கை கால் வராத பண்ணுங்கிறான். நான் உன்னை பண்ணிடலாமா? இப்பயே நீ ஏந்திரிக்க முடியல, ஒரு காலி செஞ்சு தான் வர, திருப்பி இன்னொரு காலையும் அந்த மாதிரி போட்டலாமா? அப்புறம் எப்படி? ரெண்டும் என் கண்ணு. யாருக்கு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் நான் வைக்க முடியாது. ஆனால் கருப்பசாமி நான் ஒன்று எடுத்துட்றேன். எந்த ஒரு சண்டை சச்சுள்ள கருப்பசாமி உத்தரவிட்டு கூட இருந்து காப்பாற்றுறேன். ஆ போய் வா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள். கருப்பசாமி பம்பு வழக்கு எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நான் செஞ்சேன். இன்னைக்கு மக்க மாதிரி என்னை கை விட்டுட்டாங்க. தேவையில்லாத இன்னைக்கு பிள்ளையால கெட்ட சொல்லி வந்துருச்சு. நான் வெளியே சொல்ல முடியல. கருப்பசாமி உசுரோட இருக்கலாமா செத்து போகலாமா அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கும் எந்த ஒரு பங்கும் வராது. இன்னைக்கு புள்ள கிளம்புற சூழ்நிலையில் இருக்கணுமே தான் சொல்கிறேன். இன்னைக்கு வீட்டை விட்டு இன்னைக்கு சொல் பேச்சு கேட்காத இன்னைக்கு வேற தவறான வழி அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஆனால் கருப்பசாமி எனக்கு தெரியல, உன்னையே நம்பி வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் பிள்ளையால் கெட்ட சொல்லி வர சூழ்நிலை இருக்குது. நீ அடக்கி உடக்கி ஆண்டு அந்த இடத்துலையே வலியுறுத்தி கொடுக்கணும்னு கேட்குறேன். கருப்பை நான் ஒன்றும் படுத்தி வச்சேன். நான் ஒன்றும் படுத்தி வைக்கிறேன். சொல் பேச்சு கேட்கல. இன்னைக்கு உடச்சு சொல்லிட்டா மறைச்சு சொல்லிட்டா. ஆனால் கருப்பசாமி பட்டம் பல பட்டம் வாங்கிடுச்சு. விபச்சாரி பட்டம் கூட வாங்கிடுச்சு உண்டாலையா? ஆனால் கருப்பசாமி என் பிள்ளைக்கு எந்த ஒரு பங்கம் இல்லாத அங்கே கணவனோட ஒன்றுபடுத்தி வை. நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு தெரியல. நான் கூலி கஞ்சிக்கு என் வயிற்ற கழுவு நான் போகிறேன் பொழப்புக்கு. நான் கட்டி கொடுத்தோம், என் கட்டு மணியில் மன நிம்மதி இல்லாத இருக்குது. ஆனால் கருப்பசாமி என் பிள்ளைய ஒன்றுபடுத்தி வை, அந்த இடத்துல புடைக்கி வைன்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நான் புடைக்க வச்சேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் கருப்பை உத்தரவிட்டு நான் காட்டுறேன். மன தைரியத்தை கொடுத்து வருமானத்தோட தவறான வழிக்கு போனால் கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு விஷம் தேன்ற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுத்தேன். போய் வா, நான் பார்த்துக்கலாம். சரியா? கணவன் மணி தானே தாசனா இந்தியா? என்ன ஊரு? அதான் நான் சொல்றேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? என்னால் எதுவும் சொல்ல முடியல. இன்னைக்கு எல்லாம் பல கஷ்ட சூழ்நிலை. இன்னைக்கு என் குழந்தைய விட்டு இன்னைக்கு எங்களெல்லாம் நடுத்தருவில் விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நடுத்தருவில் விட்டு போயிட்டாங்க. யார் பக்கமும் மூஞ்ச காட்ட முடியல. ரொம்ப அவமானமாக இருக்குது. கருப்பசாமி நீ இருக்கிறியே இல்லையா? நானும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என் பிஞ்சு குழந்தைய விட்டு இன்னைக்கு என் நடுத்தருவில் நிற்க விட்டு போயிட்டான். அவளுக்கு கைக்காரம் வராத பண்ணுவியா இல்லை சோதனை கொடுப்பியா அப்படின்னு நீ நினச்சிருந்த. கருப்பசாமி உங்ககிட்ட சோதனையாக தான் இருக்குது. இன்னைக்கு உனக்க துரோகம் பண்ணி இந்த பிஞ்சு குழந்தைய விட்டு போயிட்டாங்க. ஆனால் கருப்பசாமி யார் ஏதோ பிஞ்சு குழந்தைய விட்டு போனாலும் கருப்பை உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். இறக சூழ்நிலை அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. கருப்பசாமி இங்கே வரலாமா இங்கே போகலாமா இல்லை செத்து போகலாமாங்கிற ஒரு சூழ்நிலையில் நிற்கிது. கருப்பை அதை நான் மாற்றி அமைச்சு வலுவெடுத்துட்டேன். வேண்டாமா?
கருப்பை உத்தரவிட்டு கூட நிற்கிறியா? அதே மாதிரி என் குழந்தைக்கும் நாவலை உட்காந்து கல்வியில் சிறப்பாக அமைச்சு தரேன். என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு இந்த கருப்பை உத்தரவிட்டு என் குழந்தைய சிறப்பாக வலியுறுத்தி கொடுத்து நான் மாளிகை வர கருப்பேன். நீ எதுலேயும் ஃபெயிலாகாத பாஸ் பண்ணி கொடுத்துருந்தான். எனக்கு எதுவும் வேணாம். கருப்பை உத்தரவிட்டு ஒன்று ஒவ்வொருத்துக்கும் பாஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு மாலை வாங்கி போடுறியா? அந்த குறுக்க போக கூடாது, இப்படிதான் போகணும்னு சொல்லி கூட இருக்கேன். நிற்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து நிறுத்தது பண்ணி கருப்பசாமி ஊர்ந்து காப்பாற்றலாம். போய் வா, தைரியமா போ. உனக்கு கல்வியில சிறந்த வாய்ப்பை அமைச்சர். நான் டீச்சர் அமைக்கலாமா? இந்த நர்சிங்கா, கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அமைச்சிடலாமா? அமைச்சு படிப்படியா வலியுறுத்தி கொடுத்து கருப்பசாமி காப்பாற்றுறேன். அதை நான் என்ன சொல்றது, சொல்லி ரொம்ப வழக்கு வருதா? அதுங்கெல்லாம் நீ கண்ணுக்கு முன்னால நான் பார்க்க வைப்பேன். நான் உன்னை பார்த்தாவே அவன் ஒதுங்கி நிற்பான். நான் அந்த அளவுக்கு நான் வலியுறுத்தி யாரும் இருக்கும், நீ அஞ்ச வேண்டாம். இப்படி முன்னால் வந்து நீர் வாங்கப்பா. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல? நீ அதுக்கு எதுக்கு நான் கூட நிக்கிறேன், புரியுதா? கருப்பசாமி நீ எதுக்கு நீ அஞ்சலையா? நீ பாட்டுக்கு நீ கம்முன்னு உட்காந்துருக்கிறியா? வந்தா என்ன, வந்தா போனா என்னன்னு இல்லை இருக்கிற. நான் சொல்றது இங்கிட்டு இல்லையா? வந்தாலும் சரி வரலினாலும் சரி நீ யாரையும் எதையும் சொல்லி கண்டுக்க மாட்டேங்கிறிய. எப்படி? நானும் உனக்கு வழியை காட்டுறேன், அந்த வழியை நீ முன்னேற்றத்துக்கு போக மாட்டேங்கிறிய. போய் பேசுங்க, கூப்பிடுங்க. புரியுதா இல்லையா? அங்கிட்டு போய் கோயிலுக்கு இல்லையா? வீட்டு நீ 4 பேர்த்த வச்சு எங்கிட்டு இருக்கிறான்னு போ. நான் உனக்கு காட்சி அமைச்சு தரேன் இருக்கிறேன். எங்க இருக்கிறாங்கன்னு உன் காதுக்கு வந்துச்சா இல்லையா? அப்புறம் நீ போக மாட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நீ எத்தனை நாளையா கணவன் மணி பிரிஞ்சிருக்கா? நான் எத்தனை நாள்ல சேர்த்து வைக்கிறேன்னா? 11 மாதம் பண்ணிட்டாமே 2 மாதம் சேர்த்து வச்சுனா என்ன? நீ கண்டுக்கல, உன் ஜோலி ஒருத்தர் நீ கண்டுக்காத இருந்தா நான் என்ன பண்றது? நான் வழி காட்டுறேன், போ, இந்த வழிக்கு போங்கிறேன். நீ என்ன கண்ணீர் விட்டு வந்தியா இல்லையா? இன்னைக்கு போயா நான் சேர்த்து வைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சாதியோட ஒன்றா வலியுறுத்திருக்கேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறையில நான் தீர்த்து கொடுக்குறேன். நீ அங்கிட்டு இங்கிட்டு போய் வா. இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு வாயா. சாமி பார்த்துக்கிட்டு நம்பிக்கையோட இருக்கு. அவரு எங்கிட்ட எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு, வீட்லயே இருந்தா என்ன பண்றது? இருந்துட்டு அது மன அழுத்தமாக வெளியே கொண்டு வந்து நீ அங்கிட்ட உட்காந்து இருந்தா நான் பொறுப்பு இல்லை. இந்தா 200 ரூபாய்க்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும், உன் கூட்டாளின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீ புரிஞ்சுக்கல. இந்த இடம் இல்லை, ஆனால் இங்கிட்ட வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நம்பிக்கையோட கை மாலை போமா. ஏற்காடுயா? ஏற்காடுயா வராங்க சாமி. பாப்பா ஏற்காடுல இருந்து எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்த? உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ மனக்கவலையும் தீரல. புரியுதா? நீங்க எல்லாம் ஜாமீன் நின்று இருக்கணும். கட்டுமனையிலையும் எல்லாம் பிரச்சனை. புரியுதா? ஆனால் கருப்பசாமி எல்லாம் யாரு சாராயம் காசு இருந்தாரு? இந்த கட்டுமனைக்குள்ள சாராயம் வாய்ப்பு வருது.
கருப்புசாமி உத்தரவிட்டு நீ எந்த காரியமும் கை போடாது. புரியுதா? அதனால பொருளாதாரமும் சரி, இன்னைக்கு வாழ்க்கையிலையும் நல்லா பிரச்சனையாக ஓடுது. கருப்பும் உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியும் வராது. புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி அவங்ககிட்ட நீ எதுவும் சொல்லாது. சிறப்பாக உனக்குன்னு வழிவகுத்து கொடுக்குறேன். உன்னோட எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் நான் தீர்த்தரேன். எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வழிவகுத்து கொடுத்தேன். கருப்புசாமி நீங்கள் கொஞ்சம் கடன் பிரச்சனையும் தலைக்கு மீறி அதை நான் படிப்படியாக குறைச்சி கொடுத்தேன். வேற என்ன கேட்குறேன்? கருப்புசாமி சரி பண்ணி அதான் சொல்றேன். அதெல்லாம் சரி பண்ணி பேச வச்சிடலாமா? அம்மா அப்பா கருப்புசாமின்னு பேச வச்சேன். பேச வச்சுட்டா எனக்கு என்ன எத்தனை மாலை வாங்கி போடுற? குச்சி அடியா விஷயா கத்துணும். யாரும் இங்கே பார்க்காதீங்க, அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. இங்கே பார்க்க வேணாம், திரும்பிக்கோங்க. என்னால வாப்பா, என்னால வா. கருப்பசாமி 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 விஷயம் சொல்லு. அப்பா அம்மா கருப்பசாமி சொல்லியா? நான் என்ன கருப்பசாமி? கருப்பசாமி போய் தொட்டு கும்பிட்டு போ. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு குளறுபடி வராது. இதை வந்து நான் பேச வச்சேன். புரியுதா? விஷயம் சொல்லு. யாரு விஷயா? காது கேட்கல. விஷயா சத்தமா என்ன விஷயா? சொல்லுங்க. காது கேட்கல எனக்கு. என் காது கேட்கல. சத்தமா சொல்லுங்க. கருப்புசாமி அந்த கட்டியா இருந்தாலும் நான் உடைச்சு கொடுத்துறேன். புரியுதா? நான் என்ன கருப்புசாமி? சொல்ல இப்ப சொல்ல ரஷ்யா என்ன கருப்புசாமி? மாளிகை பாரு கருப்புசாமி உத்தரவிட்டு இதிலிருந்து ஓரளவுக்கு நான் சரி பண்ணி தரேன். புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு மன உடைச்சல்ல இருந்த நானும் ஏந்திருக்கல. கருப்புசாமி இப்போ ஓரளவுக்கு சரியா இருக்குது. விஷயம் இன்னொருத்துக்கும் விஷயம் சொல்லு. என்ன கருப்புசாமி தெரியுது? என்ன கருப்புசாமி? மாளிகை வர கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியும் வராதியா. நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டமும் சரி, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு தடை வராத கருப்பை கூட நிற்கிறேன். புரியுதா? அதே மாதிரி நீ நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் போன சொத்தை மீட்டும் கொடுத்துறேன். புரியுதா? உன் கட்டுமணிக்கு நான் காவக்காரனா கூட இருந்து காப்பாற்றுறேன். சரி கருப்பசாமி
செஞ்சி செஞ்சி செஞ்சியா? செஞ்சிட்டு இருந்து வந்திருக்கீங்களாப்பா? செஞ்சிப்பா. செஞ்சி செஞ்சிட்டு இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? செஞ்சியா? திருவண்ணாமலை செஞ்சிப்பா. கருப்புசாமி ஒண்ணு. செஞ்சிட்டு இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை செஞ்சி. படி தொட்டு கும்பிட்டோமா போங்க. கருப்புசாமி யார் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது? இதுல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குது யாருப்பா? ஆறு உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலறிஞர் கருப்புசாமி உத்தரவிட்டு மன சங்கட்டமா இருக்குது. நீங்க சேர முடியாத ஒரு வாய்ப்பு. ஆனா என் மேல பிரச்சனையால நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டான். புரியுதா? கருப்பை உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் வலியுறுத்தி புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க மன சங்கட்டம் சந்தேக பிரச்சனை யாருக்கு சந்தேக பிரச்சனை அப்படின்னு இருக்குது. கருப்பு உத்தரவிட்டு எந்த சந்தேகமா இருந்தாலும் கருப்புசாமி நான் மாற்றி அமைக்கிறாங்க. எந்த ஒரு குளரும் இல்லாத வலியுறுத்தி விட்டோம். புரியுதா? எந்த ஒரு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா தடை இல்லாத கருப்பு உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு உடல்நிலை அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு மாதவிடாய் பிரச்சனை. இன்னைக்கு தலைக்கு குளிக்கிறது கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. ஆனால் கருப்புசாமி கூடி செய்கிறேன், அதை நான் சரி பண்ணி கொடுப்பேன். எந்த ஒரு மனசங்கடமான கருப்புசாமி உத்தரவிட்டு கூட வந்து காப்பாங்க. வேற என்ன அது ஏதோ பாதிப்பு வராத கருப்புசாமி உத்தரவிட்டு கூட வந்து காப்பாங்க. கருப்புசாமி இது பயங்கர இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. சரி கருப்புசாமி விளக்கத்தை சொல்லியா? விழுப்புரையா? விழுப்புரம். விழுப்புரம். விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? விழுப்புரம் பா. விழுப்புரையா? விழுப்புரம். திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. திருவண்ணாமலைப்பா. வராங்க சாமி. படி தொட்டு கும்பிட்டு வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு நீ யார் எதிர்த்தையும் நான் விட மாட்டேன். புரியுதா? நீதிக்கு நேர்மையா உள்பட்டு இருக்கிற உன்னுடைய கஷ்ட நஷ்டமும் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு நீக்க முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு என்னுடைய தொழிலும் கெட்டு போகுது. புரியுதா? ஆனால் கருப்புசாமி எனக்கு இங்கே வர்றதுக்கும் இன்னைக்கு என்னால் முடியல. இன்னைக்கு பொருளாதாரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு எந்த ஒரு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் நாங்கள் தடையில்லாத வலியுறுத்துக்கிறோம். உன்னுடைய மன கஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் தீர்த்து கொடுத்துருவோம். புரியுதா? வண்டி வரம்பு சிறப்பாக ஓட வைக்கிறேன். புரியுதா? எந்த ஒரு மன கஷ்டமும் தான் கருப்புசாமி கூட வைக்கிறேன். வேற என்ன கேட்குறேன்? யார் எதுவும் சித்திரவதை கருப்புசாமி நான் நிற்கிறையா? நீங்கள் எல்லாம் எகன்ஸாக இருக்கிறாங்க. புரியுதா? எல்லாம் எதிரி அப்படின்னு பார்த்துக்கலாம். உன்னால் என்னடா முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. யார் எதை நினச்சாலும் உங்ககிட்ட மோதனா அவனுக்கு சோதனை. உச்சங்கையும் உச்சங்காலும் வராது நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? கூட நிற்கிறேன். நீ யாருக்கும் எதோ தீமை நினைக்காது இருந்தா கூட நிற்பேன். நீ யாரையும் எதையும் வார்த்தையால் தராதரமான இல்லாத வார்த்தையை பேசுவேன். புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். எந்த கேஸாக இருந்தாலும் கருப்புசாமி நான் அதை உடச்சி விட்றேன். அந்த கேஸ் வந்து உடச்சி நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். வீட்டுக்கு கொண்டு வந்தால் என்ன பண்ணுறேன்? நான் எதுவும் சொல்ல, என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ண. கருப்புசாமி உத்தரவிட்டு ஆடி போய் அவனுக்குள்ள எந்த ஒரு குழம்பு இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிறுத்தலை பண்ணேன். சரி தைரியமா போ. கருப்புசாமி எங்கிட்ட நீ போவாதா? நான் உன் கூட நிற்கிறேன். நான் வர முடியாதுடா, நான் இந்த ஊரில் இருக்கிறேன்டா நீ சொல்லிடு. நீ எதுக்கும் போகாத. நீ ஏன் முன்னே நிற்கிற? நான் பார்த்துக்கிறேன். இந்தமாதிரி வாய் விட்டு கூப்பிட அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ அதிகபட்சமாக எதையும் ஆளுக்கு வார்த்தை கொடுத்தா கருப்புசாமி யாரு வழக்கு இருக்கிறது? யாருக்கு? திருவண்ணாமலை வழக்கு இருக்குதுயா. உங்களுக்கானா?
இங்க வாயா. முன்னால வாப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு புரியா, தேவையில்லாத இன்னைக்கு உன்னை கோபத்தை கிளப்புறாரு, இன்னைக்கு தேவையில்லாத கை கலப்பு ஆயிருக்கு அச்சா இல்லையா. கருப்புசாமி எல்லாம் ஆகி இன்னைக்கு மேலே போய் நிற்கிது. இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு ஒருத்தர் சொல்றதுனால இன்னைக்கு பிரச்சனையா ஓடிடுது. கருப்புசாமி யார் ஏதோ பிரச்சனை பண்ணா கருப்பம் கூட நிற்கும். உனக்குன்னு யார் ஏதோ தீர்மானம் நினைச்சாலும் நான் விட மாட்டேன் புரியுதா. நீ 4 பேருக்கு தான தர்மம் பண்ணிட்டு இருந்தல, இது ஏன் நிறுத்தின? கருப்புசாமி பழையபடி உனக்குன்னு பொருளாதாரத்தை அமைச்சு தரேன் புரியுதா. எந்த ஒரு போட்டி போறாம யாரும் எதுவும் நினைச்சாலும் கருப்பம் கூட இருந்து காப்பாற்றுவேன். அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு எல்லாம் பொருளாதாரம் கையில இல்லை, நிறைய செலவு ஆயிடுச்சு, மனசுல நிம்மதி இல்லை. ஆனா தார தோஷம் அப்படின்றது 2 தாரம் வந்துருக்குமே. நல்லா நினைச்சு கல்யாணங்கிறது ஒண்ணு, ஆனா மனசுல நினைச்ச பார்த்து. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குழந்தையும் வராது. உனக்குன்னு எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த கருப்பு ஓடும், யாரும் உன்னை எதுக்காத அளவுக்கு வலியுறுத்த முடியாது. அதே மாதிரி கருப்புசாமி பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தாலும் கூடி சீக்கிரம் உனக்கு பதவி உயர்வு அமைச்சிட்டேன் புரியுதா. நீ எல்லாம் சில்லா வழியா போயிருந்தாலும் ஒன்றுபடுத்தி உனக்குன்னு உன் 8 மணிக்கு பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தாலும் புரியுதா இல்லையா. சில்லா புல்லா எல்லாம் உடஞ்சி போனாலும் இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு போனீங்க, ஒன்றுபடுத்தி கொடுப்பேன். ஒன்றுபடுத்தி உனக்குன்னு உள்பட்டு சிறப்பாக பேரும் புகழும் வர அளவுக்கு கருப்பம் கூட வேற என்ன கேட்குறேன். தொழில் இப்போ கொஞ்சம் தரையாக இருக்கணும். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக புரியுதா. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு யார் சுகன்யாங்கிறது யார் அங்கே சரியா. கருப்புசாமி இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரமே இருக்கக்கூடாது புரியுதா. இன்னைக்கு அந்த முச்சந்தியில போட்டு சுற்றி கொண்டு போய் ஓடுறதுல நீ வண்டி வாங்கினதுக்கு கீழே ஒன்று எழுதி வச்சுருக்கீங்க. அதான் சொல்லு, நீ இன்னைக்கு ஒழுங்கா நேற்று ஒழுங்கா இல்லை, குடும்பத்துல இருந்து உன் சூழ்நிலை சரியில்லை. பொருளாதார கையில் நீ எவ்வளோ பணம் காசு வச்சுருந்தாலும் இப்போ இல்லை. நீ ஆண்டி கோலத்தில் தான் இருக்கணும் புரியுதா. ஆண்டி கோலத்தில் இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கத்தி வைக்கிற சூழ்நிலை வந்துருக்கணும். ஆப்ரேஷன் யாருக்கு? மனைவிக்கு ஆப்ரேஷனுங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருக்குங்க. ஆனால் கருப்பசாமி எதுக்கோ ஆகாத அளவு கருப்பசாமி கூட இருக்காரு. உனக்கு இன்னும் பொருளாதாரம் எந்த குறைபாடு இல்லாத நான் சிறப்பாக வளர்த்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத பேரும் உங்களை கொடி கட்டி பரவுள்ளது இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு கூட இருந்து இந்த கருப்பசாமி வெற்றி மாலை உனக்கு அணிவியார். ஓ கருப்பசாமி 16 வருஷத்துக்கு உன்னை அடிச்சுக்க முடியாது. மண்ணை தொட்டா கூட பொண்ணாகும். வண்டி வாகனத்தை ஓட வைக்கிறேன். உன் வண்டி வாகனம் போனால எவனும் 16 வருஷத்துக்கு உன் பக்கத்தில் வர முடியாது. உனக்குன்னு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி காப்பாற்ற எடியா 101 ரூபா அடியா. நிறக்க கூட நிற்கிறேன். இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு 2 உண்டாட்டிக்காரன் கூட நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தாலும் முருகனுடைய பெருமாள் இஷ்ட தெய்வமாக இருக்கணுமே. யாரை கும்பிட்ற மனமுறை பச்சியம்மன் இன்னைக்கு இஷ்ட தெய்வம் கருப்பசாமி கூட இருக்கும். அதே மாதிரி முருக பெருமாளும் இன்னைக்கு உன் கட்டுமனையை சுற்றி இன்னைக்கு மயில் வாகனமா வந்துட்டு இருக்குமே புரியுதா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி போய் அவனுக்கு மேலே கருப்பசாமி பழனிக்கு போயிட்டு வா. உன்னுடைய குறை எதாக இருந்தாலும் நான் தீர்த்து கருப்பசாமி 16 வருஷத்துக்கு உன்னை அடிச்சிக்க முடியாது. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத கருப்பசாமி எந்த ஒரு தடையும் இல்லாத கருப்பம் ஓடுறது காப்பாற்று. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை புரியுதா. வாழ்க்கையே இப்போ எல்லாம் பிரச்சனையாது. இந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் நான் படிப்படியாக குறைச்சி கொடுத்துருவேன் புரியுதா. இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் இப்போ திருமணம் ஆயிருந்தாலும் தடைப்பட்டு போயிருக்கணுமே.
அதான் சொல்ல திருமணம் நீ மனசுல நினைச்சு அதை அமைச்சிருந்தாலும் இப்ப தடைப்பட்டு போயிருக்கணும். ஆனா கருப்புசாமி இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 வருஷத்துக்கு மேல திருமணம் அமைச்சிருந்தாக்கா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கொஞ்சம் தாமதம் இல்லையா? ஆனா தாமதம் ஆகனால கருப்புசாமி அது வரும். ஆனா அதை உட்கார வைக்க முடியும். ஆனா கோர்ட்டு கேஸ் ஆனாலும் கருப்புசாமி ஸ்டேஷன் ஏற சூழ்நிலையும் வரும். வந்தாலும் உனக்கு சாதகமாக தான் முடியும், மாற்ற முடியாது. கருப்பு உத்தரவிட்டு கூட இருந்து நல்லபடியாக வழிவகுத்து கொடுங்க. எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு காப்பாற்று. வேற என்ன கேட்குறேன்? கொஞ்சம் தாமதம் ஆகும். கொஞ்சம் தாமதம் ஆகும். இன்னும் ஒரு 15 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நான் அமைச்சிருக்கேன். அதுக்கு முன்னே நீ அறிமுகப்பட்டீங்கன்னா முடியாது. அது எங்கிட்டும் போகாது. அதெல்லாம் நம்ம உடக்கடி போட்டு நிறுத்திடுங்க. புரியுதா? அது எங்கிட்டும் போகாது. பிரச்சனையால் நான் நிறுத்தி வலியுறுத்துவேன். வேற என்ன கேட்குறேன்? அது எங்கிட்டும் போகாது. அதை நான் பார்த்துக்கிறேன். திருவண்ணாமலை அதையே உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அடைஞ்ச இன்னைக்கு வாழ்க்கையே சோக கதை. புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி கணவன் எங்க? அதே மாதிரி சொல் பேச்சு கேட்கலை. மனசுக்கு இஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை நீ அமைச்சிருக்கணும். பல போராட்டம். புரியுதா? அதே மாதிரி நினைச்சது ஒன்று, நடந்த வாழ்க்கை ஒன்று. இன்னைக்கு எல்லாம் சிரமத்தில் நிற்குது. அதனால் இன்னைக்கு எனக்குன்னு நான் அமைச்சு எனக்கு மனசு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. 2 பெண் பிள்ளை ஒரு ஆண் வரிசை வரணுமே. அப்படியே 2 பெண் பிள்ளை ஒரு ஆண் வரிசை வரணும். எத்தனை? 2 பெண் பிள்ளை தாங்க. அப்படின்னு பார்த்தாலும் அதில் ஒருத்தன் ஒரு ஒத்த மாதிரியாக தான் இருக்கும். புரியுதா? ஆனால் கருப்புசாமி அப்படின்னு பார்த்தா மனக்கோட்டை நினச்சேன். நான் இப்படி பொழைக்கணும் அப்படி பொழைக்கணும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே கை போய் நாம் ஏன்டா அந்த புறவையில் பிறந்தோன்னு மன சங்கடத்தில் நிற்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு அந்த மன சங்கடத்தை போய்க்கு வலியுறுத்தலை. உனக்குன்னு உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து கொடுத்தேன். கருப்புசாமி உன் மேலே உட்கார வைக்கிறதுக்கு இல்லாத சில வேலைகள் எங்களோட பரமேஸ்வரி உட்கார வைக்கணுமா? அவளை தான் தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த காவை கொடுத்து வச்சுக்கிறான். சுற்றி காவை கொடுத்துருக்காங்க. கோழி இருக்கிறான், கிடாயா இருக்கிறான். புரியுதா? இன்னைக்கு எல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. யார் எதுவும் தடுத்து நிறுத்தினா? கருப்புசாமி கொஞ்சம் தாமதம் ஆகும். புரியுதா? கருப்பு உத்தரவிட்டு கூட நின்று நல்லபடியாக வலியுறுத்தி. புரியுதா? எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத கருப்புசாமி காப்பேன். அதை நான் பார்த்துக்கிறேன். குடும்பமா சரி. கருப்புசாமி விளக்கம். சங்ககிரியா? சங்ககிரிப்பா. சங்ககிரியிலிருந்து வந்திருக்கீங்களா? சங்ககிரி. சொத்து பிரச்சனையா? சொத்து பிரச்சனை கேட்க வந்திருக்கீங்களா? சங்ககிரி. எடப்பாடி. எடப்பாடிங்கப்பா. ஒரு குடும்பமா? கருப்புசாமி யாருக்கு உடல்நிலை சரியில்லை? எடப்பாடியா? எடப்பாடி. நீ பிள்ளைங்களும் சொல் பேச்சு கேட்கலை. எடப்பாடியிலிருந்து வந்திருக்கீங்களா? கருப்புசாமி கம்ப்யூட்டர் வேலை செய்யறவையா? கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் எடப்பாடியிலிருந்து கேட்க வந்திருக்கீங்களா? அவர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும்பா. எடப்பாடி. கம்ப்யூட்டர் டைலரிங்கயா? டெய்லரிங்பா. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும். டெய்லரிங்காகவும் இருக்கணும். நீப்பா
ஆ? அப்புறம் நான் சொல்றேன் படிக்கட்டு கும்பிட்டு நீ நிக்கிறிய காது கேட்குமா கேட்காதா உன் பிள்ளையா அவனுக்கு காது கேட்காதா வாங்க ஆ? சாமி சாமி பண்டிகை வந்துட்டு நம்ம பண்டிகை ம் சாமிக்கு ம் ம் பண்டிகை